சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரியாஸ் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. வழங்குவோர் கிரியாஸின் சம்மர் சேல். உடன் வழங்குவோர் டிடி பெருங்காயம், டார்லிங் குடும்ப மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அன்னை டேட்ஸ், சென்னை அமிர்தாஸ் ஏவியேஷன் காலேஜ், உதயம் இட்லி அரிசி மற்றும் பருப்பு வகைகள் அண்ட் கோல்ட் வின்னர் ரேஞ்ச் ஆஃப் edible oil. இந்த வாரம் நம்மளுடைய கிச்சன் கலாட்டால குழந்தைகளுக்கு பிடித்த லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாலாம் வந்து என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்கும் போது இப்படி சமைங்க, இதெல்லாம் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா வகை வகையா வித்தியாசமான டிஷ்ஷஸ் எல்லாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்ல வந்து நம்ம சமைச்சு பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாருமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட வாவ் ஃபென்டாஸ்டிக் ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அப்ரிசியேஷன் லவ் வந்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கும் நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை வந்து சமைக்கிறதுக்காக உங்கள்ல இருந்து ஒரு அம்மா வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கிச்சன் மாஸ்டரா வந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே லஞ்ச் பாக்ஸ் தான். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்ஸ் வந்து இவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்டு பயங்கரமான ஃபேன்ஸை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாருமே இவங்களுடைய பேஜை பார்த்து இவங்களுடைய பேஜில் என்னெல்லாம் ரெசிபிஸ் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்களா. அந்த அளவுக்கு வந்து எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பயங்கர பிரபலமானவங்க. இன்னும் பல பசங்க வந்து அவங்க வீட்டுக்கு தத்து பிள்ளையா போயிடுற, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆள் இவங்க. ஸோ இவங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் நமக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதனால பேச்சை கம்மி பண்ணிட்டு உடனடியா அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். கூப்பிடலாம்ல? எஸ், நம்மளுடைய ஸ்டைல்லே அவங்கள வெல்கம் பண்றோம். நட்ஸை அரைச்சு குடிங்க ஷேக்கா. நச்சுன்னு சமைக்க வராங்க இன்னைக்கு ரேகா. How are you? I am good. Very very good. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா வந்து மூச்சு முட்டை பில்டப் கொடுத்துருக்கேனே, ஆனா நார்மலா அப்படியே சாதாரணமா வந்து நமஸ்தே. வெக்கத்துல இத்தனை வெரைட்டி. ரொம்ப தேங்க்ஸ் உங்க பில்டப்க்கு. ஆக்சுவலா வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஸ்பெஷலா இருப்பாங்க. ஆனா நீங்க லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகள் ஸ்பெஷலா இருக்கீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டியை கையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா அடுத்த நாள் கிட்ஸுக்கு என்ன கொடுக்கறது. அதேதான். எழுந்த உடனே ஐயோ என்ன சமைக்கலாம். நம்ம எல்லாம் போகும்போது என்ன எடுத்துட்டு போவோம் ஸ்கூலுக்கு? எங்க வீட்ல என்ன இட்லி, லெமன் ரைஸ். அவ்வளவுதான். லெமன் ரைஸ், புளி சாதம், தேங்காய் சாதம். இப்ப இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஸோ அது என்னோட பேஜில் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதையே அப்படியே கண்டினியூ பண்றேன். சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கு அந்த சக்சஸ், அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் இறக்கி நம்மளுடைய நேயர்களுக்காக வீட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாம் தாய்மார்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம். ஓகே சூப்பர். ஸோ என்ன சமைக்கலாம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம். ஓகே. அப்புறம் பன்னீர் பெப்பர் போட்டு ஒரு கிரேவி. தேங்காய் பால் சாதமும் பன்னீர் பெப்பர் கிரேவியும் சேர்ந்து சமைக்கிறோம். பயங்கரமா என்ஜாய் பண்றோம். ஓகே கரெக்ட். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரைஸை நம்ம தேங்காய் பால்ல ஊற வைக்க போறோம். ஓகே. சோ இது என்ன ரைஸ்? இது பாஸ்மதி ரைஸ் தான் பக்கவா? ஆமா, குழந்தைங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கு. யா. சோ எவ்வளவு அரிசி தேவை? 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். கரெக்ட்டா? அதுக்கு 2 கப் தேங்காய் பால். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தேங்காய் பால். ஏன்னா தேங்காய் ஊத்தாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்பேன். சொல்லுங்க. இது முதல் பாலா, ரெண்டாவது பாலா, மூணாவது பாலா? இது ஃபர்ஸ்ட் எடுத்த பாலும் இருக்கு, செகண்ட் எடுத்த பாலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு முடி இருக்கு இல்லையா, அதுல எடுத்த எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. அது 1 கப். அப்புறம் செகண்ட் எடுத்த இன்னொரு எக்ஸ்ட்ராக்ட் இன்னொரு கப். சோ ரெண்டும் சேர்த்து. சோ மிக்ஸ்சர். சூப்பர். பாத்தீங்களா எவ்வளவு பிரெயினியான ஃபெலோ நானே. நீ அந்த அளவுக்குல ஒர்த் இல்லையே. இது இன்னும் கலாய்க்கறான். நீங்க என்ன ஷேர் உங்க ஃப்ரெண்டா? சரி, இந்த பேசும்போதே தெரியுது எனக்கு நீங்க ஷாரனோட ஃப்ரெண்டா தான் இருப்பீங்க. அவங்க வேற ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரெயின் பண்ணி வர அனுப்பிச்சாங்களா? அவங்க ட்ரெயின் ஷாரன் எங்கெங்கே சுனாமி வருது, ஓ வீட்ட பக்கம் வர மாட்டேங்குது. ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பெப்பர் தொக்குக்கு ஒரு ட்ரை மசாலா ரெடி பண்ண போறோம். ஓகேவா? யா. சோ அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் பெப்பர். 1 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இல்லையா ரொம்ப பெப்பர் காரம் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை கலர்ல இருக்கிறதுனால சோம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பச்சை கலர்ல இருந்தா அது சோம்பு, கருப்பு கலர்ல இருந்தா அது சீரகம். எஸ். அதையும் சேர்த்துட்டு சோம்பும் சேர்க்கிறோம், சீரகத்தையும் சேர்க்கிறோம். கொஞ்சோண்டு மல்லி. இப்போ காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா வேற சேர்க்கிறோமா?
நான் 2 மிளகா தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தா அதை சேர்த்துக்கலாம் கலருக்காக. இருக்கு டார்லிங் காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு. அதனால தான் சரி டார்லிங் இருக்க நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே டார்லிங் என்ன கூப்பிடாதீங்க. ஸோ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன உடனே இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். இவங்களுக்கும் ஷாரனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். சொல்லுங்க. அவங்க கவுண்டர் அடிச்சு கலாய்ப்பாங்க, நீங்க கவுண்டர் அடிக்காமயே கலாய்க்கிறீங்க. கலாய்ச்சேன். அந்த சைலன்ஸ்லயே தெரியுது. நான் கலாய்க்கவே இல்லை, நான் ரொம்ப அமைதி. அவங்க கிட்ட ஐயோ ஓகே அரைச்சிரவா? சூடா இருக்கும் பார்த்து. நான் யாருன்னு தெரியும்ல, சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். என்கிட்ட கேட்காதீங்க. நான் அஸ்வத், என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அவ்வளவுதானா? இருங்க பாருங்க, காஞ்ச மிளகாலாம் நல்லா அரைஞ்சிருச்சா பவுடர். ஒரே இதுலயே அந்த அளவுக்கா? பாத்தீங்களா சூப்பர். இந்த மாதிரி யாரால அரைக்க முடியுமா? அரைக்க முடியாது, அரைக்க முடியும். அதான் அரைக்க முடியுமா? அரைக்க முடியும். இதெல்லாம் நெத்தியில எடுத்து பூசலாம், அந்த அளவுக்கு நைஸா இருக்கும். இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். கிரேவி பண்ண போறோம். கடாயை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கடாயில சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ரம் கோல்ட் வின்னர் யூஸ் பண்றோம். ஆமா, சும்மா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகே 2 ஸ்பூன் எண்ணெயில முந்திரி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நட்ஸ் எல்லாம் பிடிக்கும்ல. எஸ் எஸ். சோ அதுக்காக அவங்களுக்காக அந்த பேலன்ஸ் இங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அந்த ஷாரன்? ஏன் முந்திரியே தர மாட்டாங்க? ஏன்னா முந்திரி போடல அவங்க ரெசிபில, அதனால தான் தரலையோ. ஓ இவ்வளவு பாக்குறீங்க நீங்க. ஆமா கண்டிப்பா ரொம்ப திட்டுறாங்க அவங்க. சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்டுனா மைந்துரோமா? ஏங்க அவங்க சொன்ன கதையை அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்க? என்னங்க ஒரு அப்பாவி புள்ள கண்ணாடி போட்டு நின்னுந்தானா அவனை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அங்க இருந்து கிளம்பி. ஆமா நீங்க யோசிக்கணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். சீரியஸா அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்களும் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபர்ஸ்டே. கிட்ஸுக்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க சமைக்கிறாங்க. சரி வீட்டுல ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு. காலைல எந்திரிச்சு பாக்குறீங்க வேற எதுவுமே இல்ல, என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், ஒரு பூண்டு காஞ்ச மிளகா வச்சு இடிச்சிட்டு முட்டையோட சேர்த்து அடிச்சிட்டு உப்பு போட்டு பாஸ்மதி ரைஸை வச்சுட்டு முட்டை ஸ்கிராம்பிள் நல்லா பண்ணிட்டு அதுல ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரெடி. அவ்வளவுதான். பசங்க சூப்பரா சாப்பிட்டு வந்துருவாங்க. பாஸ்தா மட்டும் இல்ல பாஸ்தாவும் சமைப்பாங்க போல. காலையில எழுந்து இந்த மாதிரி தான் என்ன தோணுதோ சமைக்க வேண்டியதுதான். யா அதை அப்படியே வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியதுதான். வெரி குட். என்ன தோணுதோ அதை சமைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்கிட்ட சொல்லாமே ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. சாரி வெங்காயம் போட்டேன். வெரி குட். அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம். ஆமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான மாமா இல்லனா வந்து ஜாலி ஃப்ரெண்டா? ஜாலியா தான் இருப்பேன். ரிட்டர்ன் எடுத்து வந்துறாங்க பசங்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன், அதையே ஊட்டுவேன். ஸ்மெல் பண்ணி பாப்பேன், நல்லா இருந்ததுன்னா அதையே ஊட்டி விட்டுருவேன். இந்த அநியாயம். நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை காலி பண்ணாதான் ஃப்ரெஷ் ஃபுட். பேச்சுல திமிர் தெரியுது. கரெக்டா இல்லையா? நம்ம அம்மாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நம்ம லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், தக்காளி சாதம், கர்ட் ரைஸ் சாப்பிட முடியாது. பட் நம்ம அம்மாங்க என்ன பண்ணுவாங்க? 500 பிளஸ் 500 பிளஸ் கிட்ஸ புடிச்சிட்டாங்க. அப்புறம் அப்பா அப்படின்னு சிரிச்சு சந்தோஷமா இருந்தீங்கல்ல. ஆமா ரிட்டர்ன்ல பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா அதே எடுத்து ஊட்டுவாங்களாம். கண்டிப்பா ஊட்டிடுவேன். அப்பதான் தெரியும் உங்க கஷ்டம். இல்லனா வேஸ்ட் பண்ணா அம்மா பரவாயில்ல டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஏதோ ஒரு காரணம். உங்க சமையலை விட பக்கத்து வீட்டு பையனோட சமையல் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதனால அவன் பயங்கரமா எடுத்து சாப்பிட்டுருப்பான். அதனால என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஊட்டுவீங்களா நீங்க? கண்டிப்பா ஊட்டுவேங்க. கஷ்டப்பட்டு காலையில எழுந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். நான் ரொம்ப ஜாலியான அம்மா தான். இந்த விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் குழந்தைங்க கிட்ட. அந்த மாதிரி. ஆமா ஆமா கண்டிப்பா. வெரி குட் வெரி குட். ஷாரன் ஃப்ரெண்ட் இல்ல, என்னால முடியல. ஐயோ ஆனா பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கு நல்லா தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். இப்போ நீங்க விட்டீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இங்க பாருங்க, இப்போ 2 தக்காளியை நான் வந்து பியூரி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதை இப்போ இது பேசுங்க. தக்காளியை பியூரி பண்றதுனா என்னது? 2 தக்காளியை நல்லா அரைச்சு வச்சுக்கிட்டங்க. இத வேகலாம் வைக்கணும் அவசியம் இல்ல. எல்லாருக்கும் புரியும் இல்லையா பியூரி கீரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, நான் தமிழ்ல தான் சொல்வேன் என்னோட வீடியோல. சரி இப்போ வந்துருச்சு. ஷாரனோட சேராதீங்க. ஐயோ உப்பு சேர்த்துக்கலாம். என்ன இவ்வளவு போடுறீங்க? எவ்வளவு எடுக்கல் பண்றீங்க? தேவைப்படுங்க. பைந்தீங்க பாத்தீங்களா? சொன்ன உடனே அதுதான். இத பாருங்க, நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துறேன். ஊருக்கே ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். நம்ம அதிகமா போட்டா சரி பண்ண முடியாது. கம்மியா போட்டா எப்ப வேணா நம்ம போட்டுக்கலாம். அதனால கம்மியா போடுங்க. நீங்க 500 மேல வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பண்ணிருக்கலாம். ஆனா உப்பு தேவையான அளவு அப்படின்றத நான் தான் சொல்றேன். தேவையான அளவுனா என்னது? இதுதான் நான் கேட்டேன். எல்லாரும் கேட்பாங்கல்ல. எஸ். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். டார்லிங் மஞ்சள் தூள்.
காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இது கலருக்காக தான், காரம் இருக்காது இதுல. ஓ அப்படியா? ஆமா ஆமா. இது வந்து கலர் நல்லா இருக்கும், காரம் கம்மியா இருக்கும். இக்னோர். எல்லாமே இக்னோர் தான். இக்னோர் பண்ணலங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டீங்க, நான் எது சொன்னாலும் இக்னோர் பண்றேன், நீங்க எது சொன்னாலும் நான் இக்னோர் பண்றேன். அது என்னதமா, நீங்க வந்த உடனே நான் ஷேர் அண்ட் ஃப்ரெண்ட் நீங்க பாத்தீங்களா, அங்க டிஸ்டர்ப் ஆயிட்டேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். இது நான் இப்ப செக் பண்றேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் கொஞ்சம். வருது தெரியுதா? தெரியுது. இந்த டைம்ல நம்ம அரைச்ச மசாலா போடலாம். இந்த டைம்லயே போட்டுடலாமா? போட்டுடலாம். ஒருத்தர் என்ன பண்ணானா, குக்கர்ல வந்து சமைச்சிருந்தானா. ஓகே. திடீர்னு பார்த்தா பத்தி எரிய ஆரம்பிச்சுச்சான். ஏன் ஏதாவது மொக்கையா தான் இருக்கும், நீங்களே சொல்லிடுங்க. ரசத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். சரி, நான் தண்ணி ஊத்த போறேன். யோசிங்க, பதில் யோசிங்க. அதுக்கு பதில் ரெடியா இருக்கு. ரெடியா இந்த இதை போட வேணாம் நான் முடிவு பண்ணேன். அதான் சொல்லிட்டீங்களே மொக்கையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, ஆர்வமா கேட்கணுங்க. சரி, ஒரு நகைச்சுவையை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி புஜம்மா. கஷ்டப்படணும். ஒரு காமெடியை நமக்குள்ளே நம்ம சொல்லி பார்த்துக்கணும். பக்கத்துல இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்கணும். அவன் சிரிக்காம நம்மள கலாய்ப்பான். இருந்தாலும் பரவாயில்லடா சிரிடியா அவனை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு சொல்லி 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 அவனை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் கேட்க புக்கான்னு சிரிப்பான். நம்ம இப்ப எண்ணெய் ஊத்திடலாமா? எனக்கு காயுது இல்ல. காயுது. நானும் நல்லா காய்ஞ்சு போய் கிடக்கேன். எண்ணெய் நெய் ஊத்தணும். ஓகே, கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெய். சாப்பாடுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி போடுவாங்களே, அந்த மாதிரி என் காமெடி எல்லாத்தையும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறீங்க நீங்க. சரி, அதுக்கு ஆன்சரே நீங்க சொல்லல. வேணா விடுங்க. இதுக்கு ஒரு ஏன்னா அது பிரஷர் குக்கர் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இது பிரஷரே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு குக்கர், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ வந்து இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெத்தலை, எல்லா ஸ்பைசஸையும் நான் தான் வெத்தலைன்றேன்னா நீங்களும் அப்படியே போடுறீங்க பாத்தீங்களா? ஆமா, எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். எல்லாமே இன்னொரு தான். இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கற? என்ன பண்றது? வர என் பழப்பு நிக்கி பழப்பு மாதிரி ஆயின்னு இருக்கு. அவனையும் அவன் காமெடி எப்படி மதிக்காம இருப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் என் காமெடியை மதிக்கவே மாட்டாங்க. வெடிக்க போது பார்த்து. இப்போ நான் வெங்காயம் போட போறேன். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் போடுறேன். ஏமாத்திட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். யார் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நிக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பியா? யா, தங்கமான பையங்க அவன். யாரு? என்ன சொல்றா? நான் நிக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேன், நீங்க ஷாரன் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. ஓகே, ஒரு எனக்கு ஷோக்கு நிக்கியை ரொம்ப வந்தோம்னா பிடிக்கும் தெரியுமா? அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டு ஆயிடுவாரா? உங்களுக்கு தான் பிடிக்குது இந்த மாதிரி தான். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, போடுங்க. சரி, நீங்க காலைல எந்திரிச்சு சமைக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? காலையில நான் வந்து ஒரு 5:30க்கு எழுந்துப்பேன். அப்பா, எழுந்துட்டு போனை பார்க்க மாட்டேன் மெயினா. வெரி குட். ஏன்னா ஆனா உங்களோட ரெசிபியை எல்லாரும் போன்ல தான் பாக்குறாங்க பாத்தீங்களா? இல்லங்க, நான் அதுதான் சொல்லுவேன். அவங்கள பார்க்க கூடாதுன்றீங்களா? கை நிறைய புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நானு உப்பு. ஓகே, இப்போ அப்படியே ரைஸோட சேர்த்து பாலையும் ஊத்த போறோம். ஓகே ஓகே. இப்போ பச்சை மிளகாய் லாஸ்டா போட்டுக்கிறேன். ஓகே. ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் குழந்தைங்க. இது 2 விசில் தாங்க. யா. ஓகே, இப்போ நம்ம கிரேவி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா கிரேவி ரெடி ஆயிருக்குங்க. பன்னீர் போட்டுடலாம் இதுல. ஓகே, கொஞ்சம் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். எஸ், தேங்காய் பால் சாதம் அண்ட் பன்னீர் பெப்பர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடு வந்து ஆஹா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. பன்னீர் கொத்தமல்லி பெப்பர் சேர்த்துலாமா? தொக்கு ரெடி. மேலே கொத்தமல்லி அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபினிஷ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களா சொல்லுங்க? கண்டிப்பா சாப்பிடுவாங்க 100%. தேங்காய் பால் மேலே ஸ்டீம் போயிடுச்சு. பாத்தீங்களா எப்படி இருக்கு வாசம்? சூப்பர். இப்போ தெரியுதா நான் ஏன் ரெசிபிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணேன்னு? நல்லா வரணும்ன்றதுக்காக. மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்களே, அவங்க ஏமாந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆடாடாடாடா ஆவி பறக்க அப்படி பிளேட்ல எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, கம கம கமன்னு இருக்கும். இந்த மாதிரி மைல்டான ஒரு தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு பெப்பர் தொக்கு. அவ்வளவுதான், மைல்டான ஒரு தேங்காய் பால் சாதம் வித் பன்னீர் பெப்பர் தொக்கு. அப்படியே மேலே போட்டுடலாமா? மேலேயே ரைஸ் வச்சு நம்ம அப்படியே. ஆனா ஸ்கூல் பேக் பண்ணும்போது நம்ம தனியா லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சேர்த்து சாப்பிடலாம் தனியா. கண்டிப்பா பன்னீர்ன்றதுனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், கீழே வந்து அந்த பன்னீர் பெப்பர் தொக்க வச்சு மேலே வந்து தேங்காய் பால் சாதத்தை போட்டு அப்படியே குழப்பி அடிச்சோம். அவ்வளவுதான். எது நம்ம கிளாஸ் பவுல்ல போட்டிருக்காங்க, அது ரெண்டும் தெரியணுன்றதுக்காக. பாத்தீங்களா தெரியுதா? எஸ், நல்லா தெரியுது.
அப்படியே பிரமாதமா தெரியும். கரெக்டா கவுருங்க பார்க்கலாம். இப்போ உங்க டேலண்ட்டை காட்டுங்க. இதுல தான் உங்க டேலண்ட். இப்போ நான் கவுக்காம இருப்பேன். இதுல உங்க டேலண்ட்டை காட்டுங்க. நல்லது தான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அப்படியே. வாவ், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் எஸ் செஞ்சு காலையில குழந்தைங்களுக்கு பேக் பண்ணீங்கன்னு வைங்களேன், டப்பா கண்டிப்பா காலியா தான் வரும். சூப்பர். ஆனா ஒரு செகண்ட் இதை பார்க்கும்போதுல களியும் கூழும் மாதிரி தெரியுது எனக்கு. ஜெயில எல்லாம் போடுவாங்களே இல்லாம கஷ்டப்பட்டு அப்படி இல்லங்க, நான் கையில வச்சிருக்கிறதுனால அந்த ஃபீலிங். வட சென்னை படம் பார்த்தேன், அதனால ஒரு ஃபீலிங்ல வந்தேன். பட் உண்மையாவே செம்மையா இருக்கு, பார்க்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு. எங்க செஃப் வந்து செஃப் பழனி இருக்காருல்ல, அவர் சொல்லி கூட டேய் பாக்குறதுக்கு அப்பீலிங்கா இருக்கணும்டா தம்பி. கண்ணு முதல்ல சாப்பிடணும், மூக்கு முதல்ல சாப்பிடணும், வாய் முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட தோணும் நம்மளுக்கு. தோணும்ல, அதனால அந்த மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. குழந்தைங்களுக்கும் அதேதான். ஏதாவது களி மாதிரி கிண்டி வச்சீங்கன்னா குழந்தை சாப்பிடுமா? கரெக்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிட்டு வருவாங்க. யா, சோ இந்த குழந்தை இன்னைக்கு இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. ஓகே ஓகே, சாப்பிட போலாமா? கண்டிப்பா வாங்க போலாம். தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை நிறைய புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம். 2 கப் தேங்காய் பால் ஊற்றி அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும். பன்னீர் பெப்பர் தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரை பேன்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு தனியா, காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஆறுனதும் மிக்சர் ஜார்ல நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை நம்ம அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ அரைச்ச பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணீங்கன்னா நம்ம பன்னீர் பெப்பர் தொக்கும் ரெடி ஆயிடும். நச்சு அரைச்சு குடிங்க ஷேகா, நச்சுன்னு சமைப்பாங்க ரேகா அப்படின்னு சொல்லி ரேகாவை கூப்பிட்டு இதை நான் என்னோட பேஜ்ல யூஸ் பண்ண போறேன். சூப்பரா இருக்குங்க, கலக்குறீங்க. நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. இததாங்க நீங்க வரும்போதே சொன்னேன். அப்படியே நான் கவனிக்கலங்க. பாத்தீங்களா, செம்மையா சொல்லிருக்கீங்க. லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்ல வந்து இன்னைக்கு ரேகா அவங்க வந்து தேங்காய் பால் சாதம், அது பாஸ்மதி அரிசியில வித் பன்னீர் பெப்பர் தொக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு, சூப்பர். செம்மையா இருக்கா? செம. இந்த பன்னீரும் வந்து தேங்காய் பால் சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கு. உப்பு கரெக்டா இருக்கா? உப்பு போடும்போது பயந்தீங்களே? கரெக்டா இருக்கு, பக்கா. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுனே இருப்பேன். ஆக்சுவலாக காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டிஷ்ஷு. ரொம்ப குவிக்காகவும் சமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய டைமும் எடுக்காது, டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். உடனே சமைச்சு கலக்குன்னு கலக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ரிட்டர்னுக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா 2 பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போனோம் ஸ்கூல். கண்டிப்பாக ரேகா அசத்திட்டீங்க, சூப்பர். சான்ஸே இல்லை, தேங்க்யூ, சூப்பர். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து இந்த மாதிரி காலையில் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சமைக்கிற மாம்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் மாம்ஸ்க்கு என்ன மெயினாக சொல்ல வரேன்னா, எல்லா மாம்ஸும் பண்ணுற பெரிய தப்பு காலைல எழுந்த உடனே ஃபோன் பார்க்குறது. அதை பார்க்காதீங்க. அப்போவே நீங்கள் நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. போய் கிச்சனில் போய் குக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். நைட்டே என்ன பண்ணோன்றதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எப்பயுமே ஈஸி தான். நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். சூப்பர். ஸோ ஆல்ரெடி வீட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்மாஸ் எல்லாருமே வந்து இப்போ டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இதை நம்ம ஃபர்ஸ்ட் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு இதை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேகா, உண்மையிலே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. செம வேற லெவல் டிஷ்ஷா இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கலாட்டா லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்ல வந்து தேங்காய் பால் சாதம் அண்ட் பன்னீர் பெப்பர் தொக்கு செஞ்சு அசத்து நசிட்டாங்க. தொக்கு பயங்கர கிக்கு, அந்த அளவுக்கு நச்சுன்னு இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். Until then, this is Ashwath and நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ரேகா signing off.